ஹாய் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ எங்களோட கைனியில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. அதனால் இப்போ இளநீர் நம்ம வெட்டி குடிக்கிறோம். ஸோ எல்லா டைமும் நம்ம அந்த மாதிரி குடிக்க முடியாது இல்லையா. நிறைய இளநீருங்க கீழே விழுந்துடும். அது ஒரு இடம் நம்ம சூஸ் பண்ணி இந்த மாதிரி சேமித்து வைக்கிறோம். ஸோ நிறைய மரத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய தென்னங்காய்ங்க விழுந்து கிடக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாங்கள் வச்சுருவோம். ஸோ அது வெட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டும்போது பச்சையாகவும் வரும். ஸோ அது நாங்கள் ஒரு சைடு இந்த மாதிரி போட்டுருவோம். அதுக்கப்புறம் நல்லா கொப்பரையாக, அதாவது நல்லா காஞ்சி இருக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நம்ம இந்த மாதிரி போட்டுருவோம். ஸோ இதை நம்ம நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணிவிட்டு இவ்வளோ கொப்பரை நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பச்சையாகவும் இருக்குது. இதை நம்ம கட் பண்ணணும். அதாவது கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி நல்லா நம்ம அதை வெயிலில் காய வைக்கணும். ஸோ இந்த மட்டையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தேங்காவோட மேலே இருக்கிற நாரெல்லாம் ஒரு சைடு நம்ம வச்சிட்டோன்னா அது ஏதாவது யூஸ் ஆகும். ஸோ சோஃபாக்கோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம அதை ஒரு ஓரமாக வச்சுட்டோம். ஸோ இருக்கிற எல்லா இந்த காயும் தேங்காவும் நல்லா காஞ்சி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டி முடிக்கணும். ஸோ சாதாரண வேலை கிடையாது வெட்டுறது. அதுவும் கையால் நம்ம வெட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கண்டினியூவாக கிட்டத்தட்ட எவ்வளோ காய்கள் வரும். அது இளநீர் தேங்காய் 1000க்கு மேலவே இருக்குது. ஸோ அது நம்ம இந்த மாதிரி வெட்டி நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ நல்லா காய வைக்கணும். நல்லா வெயிலில் போட்டு நல்லா காய வச்சாதான் நம்ம அவ்வளோ வெட்டணும். பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா காய வச்சு நம்ம இங்கே மில்லுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளோட வெயிட் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது, 35, அப்புறம் 850 கிராம் இருக்குது. 35 கிலோ 850 கிராம் இருக்குது. ஸோ இது நம்ம ஒரு பவுலில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. அதுக்கு அடுத்து எல்லாம் ஒரு மில்லு, அதாவது அந்த மஷினில் பார்த்திங்கன்னா எடுத்து இந்த மாதிரி போடுவாங்க பாருங்கள். அவர் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சும்மா ஒன்று இப்போ மாவு மிஷினில் நம்ம எப்படி மாவு அரைச்சி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த தேங்காய் இந்த மாதிரி பண்ணும்போது அதோட எண்ணெய் ஒரு சைடாக வரும். இதோட கப்பி எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக விழுது. சேம் மாவு மிஷினில் நம்ம மாவு அரைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் இந்த தேங்காவை உடைக்கிறது தாங்க செம்ம வேலை. உடைக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலை. மஷின் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காவோட கப்பியெல்லாம் ஒரு சைடு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். தேங்காய் எண்ணெய் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு சைடு ஊற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இது பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குது. அந்த தேங்காய் அரைக்கும் போது அந்த ஸ்மெல்லு செம்ம சூப்பராக இருந்தது. அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் அப்படியே ஒரிஜினலாக இருக்குது இல்லையா நம்மளுக்கு. ஸோ நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கப்பி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய வைக்கிறாங்க. அது என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. பர்ஃபி, தேங்காய் பர்ஃபி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதுலேருந்து ஏதாவது தயார் பண்ணுறாங்களா தெரியல. பட் இந்த மாதிரி எல்லாம் அவங்க காய வச்சு அது என்ன பண்ணுறாங்களோ. இந்த மாதிரி ட்ரேயில் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு தேங்காய் எண்ணெய் நல்லா கிடச்சிருக்கு. இது நல்லா வடிகட்டி நம்ம ஒரு கேனோ இல்லை என்ன நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த எண்ணெயெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஒரு கேனில் போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ வெயிட் அப்போ பார்த்தது 35 கிலோ 850 கிராம் நம்ம போட்டுருந்தோம் இல்லையா. ஒரு கேன் நம்மளுக்கு ரொம்பிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குடம், இந்த குடத்துலேயும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். இல்லை 2 கேனும் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட அப்போதைக்கு இந்த குடம் தான் இருந்தது. ஸோ அதனால் அதில் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் அந்த தேங்காய் எண்ணெய் அந்த கப்பி எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ மேலோட்டமாக நம்ம வடிகட்டி ஃபைனலாக நம்மளுக்கு 22 லிட்ரு கிடச்சிருக்குங்க. நம்ம 35 கிலோ எடுத்துகிட்டு நம்ம போட்டோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கிறது 22 லிட்ரு தான். ஸோ பச்சையாக இருக்கும்போது வெயிட் கூடையாக தான் இருக்கும். காய காய வெயிட் கம்மியாக தான் ஆகிட்டுருக்கோம் இல்லையா. நம்ம அவ்வளோ தேங்காய் அங்கே வெட்டினோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு
நம்ம தோட்டத்தில் இந்த காயிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்